Namaste students. Up to 18 sums we have solved in this chapter. Today a new concept of this chapter is salary and commission to partners. Salary, commission and the partners க்கு எப்படி salary and commission கொடுக்கிறது அப்படின்றது. In some firms, remuneration may be allowed to the partners in the form of salary or commission for the contribution of the partners to the firm in the form of sharing skills and expertise, managerial work done. In such cases, it must be specifically mentioned in the partnership deed. The following are the journal entries to be passed in the below. அதாவது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில்லையும் அவங்களுடைய மேனேஜர் அவங்களுடைய திறமையினாலையும் சில வேலைகளை செய்வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி அப்படி இல்லைன்னா கமிஷன் வந்து ஒரு ரெம்யூனரேஷனாக கொடுப்போம். ரெம்யூனரேஷனாக ஒரு ஊதியம். ஸோ ஃபார் பார்ட்னர் சேலரி அண்ட் கமிஷன் அதுக்கான என்ட்ரி டியூ, கமிஷன் டியூக்கு என்ன என்ட்ரின்னு பாரு. பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டாஸ், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டாஸ் to partners capital or current account. Fixed இருந்தா capital account போடுவோம், fluctuating இருந்தா current account போடுவோம். நார்மலாகவே அதிகமாக எல்லா சம்லையும் கரண்ட் அக்கௌண்ட்டு அப்படி இல்லைனா கேபிட்டல் அக்கௌண்ட் எது வேணாலுமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் க்ளோசிங் பார்ட்னர் சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இயர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டாஸ் டு பார்ட்னர் சேலரி பார்ட்னர்ஸ் கமிஷன். இது டெபிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே கிரெடிட்டில் வந்துடும், அவ்வளோதான். ஸோ டுட்டோரியல் நோட் பாருங்கள் எல்லாருமே. Partners are entitled to remuneration only if there is a profit in the firm. Firmல வந்து ப்ராஃபிட் இருந்தால் தான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும், ரெம்யூனரேஷன்ஸ் கொடுக்க முடியும். லாஸ் இருந்தால் இல்லை. அது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் we have discussed. Hence profit and loss appropriation account is debited. அதனால தான் profit and loss account appropriation டெபிட் பண்ணுறோம். As the remuneration is due to the partners capital and current account and partner credited. Commission to partners may be allowed as a percentage of net profit before charging such commission or the percentage of net profit after charging such commission. In such cases, commission is calculated as below. Commission வந்து ரெண்டு முறையில் வந்து நம்ம calculate பண்ணலாம். Commission as a percentage of net profit before charging commission and after charging such commission. அதாவது கமிஷனை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷனை. அதை வந்து ரெண்டு விதத்தில், அதில் பிஃபோர் கமிஷனுக்கு எப்படி ஃபார்முலானா பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ 100% ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இதே தான் முன்னாடி ஒரு 100, இந்த 100 அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் கமிஷன் இருக்கும். இப்போ இங்கே 8%னா 8/100 போடுவேன். இங்கே 8 இங்கேயும் ஒரு 8, 108ன்னு வரும். 10%னா இங்கே 10/100 இருக்கும், இங்கே 10/110. 25%னா இங்கே 25/100, இங்கே 25/125. ஏன்னா அந்த 100 கூட அது கீழே இருக்க அந்த கமிஷனையும் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதையும் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இன்றைக்கி நம்ம கிளாஸ் இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் போட போகிறோம். அது ஹோம் ஒர்க்கும் இதை பேஸ் பண்ணி தான். இப்போது இல்லுஸ்ட்ரேஷன் பாரு. சையத் சாம்வேல் சுதாகர் ஆர் த பார்ட்னர்ஸ் இன் த ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. 3 பேர் இருக்காங்க, சையது, சாம்வேல், சுதாகர். அவங்க வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட், சாம்வேல் இஸ் allowed a monthly salary of 2000 and சுதாகர் இஸ் allowed a commission of 6000. சாம்வேலுக்கு 2000 சுதாகருக்கு 6000 per annum கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி as assume their partners capital. இந்த ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம பின்னாடி இதுக்கு ஆன்சரு. முதல்ல சேலரி டு த சாம்வேல் பாரு 2000 ருபீஸு பர் மந்த்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்தா, அப்போது 24,000 போட்டுக்கோ. கமிஷன் டு சுதாகர் 6000 அவனே கொடுத்துட்ருக்கான். இப்போ என்ட்ரி போடு, ஜேர்னல் என்ட்ரி, டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டேட்டார், கிரெடிட்டார். இப்போ சாம்வேல் சேலரி அக்கௌண்ட் டேட்டார் வந்து 24,000 டு அந்த 24,000 இதுதான் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இது வந்து சாம்வேல் சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நார்மலாகவே நீங்கள் கேபிட்டல்னே போடலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அசியூம் தட் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
you are required to pass the journal entry. So in fluctuatingல வந்து எல்லாமே டூ கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். ஃபிக்ஸடில் தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் தனியாக சேலரி இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ சாமுவேல் சேலரி அக்கௌண்ட் அட்டாச் டு சாமுவேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போ வரும்னா ஃப்ளக்சுவேட்டிங் டைமில் தான் வரும். ஃபிக்ஸடில் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். ஏன்னா ஃபிக்ஸடில் நம்ம கேபிட்டல் மட்டும் தனியாக போடுவோம், அதுக்கப்புறம் இன்னொன்னா போடுவோம், கரண்ட்டு தனியாக போடுவோம். கரண்ட்டில் தான் இந்த மாதிரி சேலரி அது இது எல்லாமே வரும். அடுத்து பாரு, சுதாகர் கமிஷனுக்கு அதே 6000 ரூபாய் டு சுதாகர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுற வேண்டியதான். லாஸ்ட்டில் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிவிடு, 24,000 6,000. அந்த 30,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா இந்த 3 ஜேர்னல் என்ட்ரி. இதை நல்லா பார்த்துக்குங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்குது உங்களுக்கு. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 20 பாரு. முரளி அண்ட் சேது ஆர் த பார்ட்னர்ஸ் இந்த ஃபர்ம். ரெண்டு பார்ட்னர்ஸ். முரளி இஸ் கெட் அப் கமிஷன் ஆஃப் த 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். சேது இஸ் கெட் கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். நெட் ப்ராஃபிட் ஆஃப் த இயர் எண்ட் வந்து 31st December March 2019 before charging any commission was 1,10,000. Find the amount of the due to Murali and Sedu. முரளிக்கு வந்து net profit before charging such commission. சேதுக்கு வந்து என்னது after charging such commission. net profit before charge such commission வந்து அந்த அவங்க கொடுத்துட்டு இருக்கான்ல அந்த அமௌண்ட் 1,10,000 போட்டுட்டு 10% அப்படியே 10% நீ போட்டிட்டுனா 11,000 வந்துடும். அது வந்து நம்ம பார்த்த முதல் ஃபார்முலா. இங்கே பார்த்தோம்ல இந்த முதல் ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். இது செகண்டுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 1,10,000 into 10% is equal to 11,000. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் முரளிஸ் கமிஷன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். அவரோட கமிஷன் போயிடுது, முரளியோட கமிஷன் போயிட்ட பிறகு மீதி எவ்வளோ இருக்குது, 1,10,000ல் இந்த 11,000 போயிடுச்சுன்னா மீதி 99,000 இருக்குமா. அந்த 99,000 போட்டுட்டு இந்த இடத்துல வந்து 10% டிவைடட் பை 110% ஆஃப் கமிஷன். இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுருந்து. 10% ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 110. இப்போ 99,000 இங்கே எழுதணும். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். இது கொஞ்சம் கட் பண்ணிக்க ஒரு நிமிஷம். ஸோ எல்லாம் பாருங்க, இங்கே இப்போ 99,000 இருக்கா, நான் அப்படி போட்டுக்கிறேன். 99,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொஷினில் 10 தானே, 10 பை நம்ம தான் ஆட் பண்ணியிருக்கலாம், 100 கூட ஆட் பண்ணால் 110. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோ. 111 is 11, 9 11s are 99. இப்போ 9,000 rupees உங்களுக்கு வந்துருச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்கா. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒர்க்கு 2 சம் தான் கொடுக்க போகிறேன். இதை பேஸ் பண்ணி போடுங்க, இண்டிபெண்ட்டாக போடுங்க. ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 19. இந்த 19ல் வந்து ஜனனி, கமலி, லக்ஷ்மின்னு 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து மந்த்லி சேலரி 10,000, கமிஷன் 40,000 per annum. மந்த்லி சேலரி 10,000னா நீ என்ன பண்ணணும், எத்தனை மாதத்துக்கு இது பண்ணணும்னு பார்த்துக்கோ. இவன் ஆன்சர் என்ட்ரின்றதுனால ஆன்சர் கிடையாது. 12 மந்த்துக்கு 1,20,000 வரும். இது 40,000 கமிஷன் லக்ஷ்மிக்கு. அதுக்கான என்ட்ரி போட்டுங்க. கேபிட்டல் வந்து ஃப்ளக்சுவேட்டிங்கில் இருக்கிறதுனால கிரெடிட்டில் கேபிட்டல் தான் வரும். இப்போ அடுத்த சம் பாரு. சிபி மனோஜ்ன்னு இருக்கா. 20% ஆஃப் நெட் ப்ராஃபிட்டா. மனோஜ் வந்து டைரெக்டாக 20% ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன்ஸு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டு 2018 பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் வந்து 60,000 ஃபார் த சிபி அண்டு மனோஜ். இந்த கொஷினில் பாரு, மனோஜுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான், சிபிக்கு வந்து பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷனு, மனோஜுக்கு வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். இப்போ போட்டு அதே சம்மு தான். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். போடுங்க, இந்த 2 சம்மு தான். ஸோ மேக் இட் ஃபாஸ்ட். உங்களுடைய ஹோம்ஒர்க்கை தயவு செஞ்சு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.